உலகத்தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். நான் கார்த்திக் பேசிக்கிட்டு இருக்கேன். வெரி குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. இனிமையான காலை வணக்கம். இந்த வீடியோ நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம், எந்த சாப்டர் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் பார்ட் சியில் இருக்கக்கூடிய இரண்டாவது சாப்டர். ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிச்சாச்சு, 4 பேர் முடிச்சாச்சு. பாரதியார், பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர் மற்றும் கவிமணி தேசிய விநாயகனார் பார்த்துட்டோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம மரபு கவிதைக்கு தாவ போகிறோம். மரபு கவிதையில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்னா, மொத்தம் 7 பேர் இருக்காங்க. 7 பேர் யாருன்னு பார்த்தா, முடியரசன், வாணிதாசன், சுரதா, கண்ணதாசன், உடுமலை நாராயணகவி மற்றும் மருதகாசி. மிக மிக முக்கியமாக இதில் இருக்கக்கூடிய கல்யாண சுந்தரனார், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார், மொத்தம் 7 பேர். இந்த வீடியோவில் நம்ம லாஸ்ட் அந்த சாப்டர்ல இருக்கக்கூடிய 3 பேரை பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா 3 பேர் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அழகாக கொடுத்துருக்காங்க. புதிய பாட புத்தகம், பழைய பாட புத்தகம். இந்த மரபு கவிதையில் இருக்கக்கூடிய இவங்களை மட்டும் நம்ம பார்த்தாலே போதும். நீங்கள் புக்கில் இருக்கிறது எல்லாம் படிக்கிறேன்னு சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. சிலபஸில் எந்த நபர்கள் கொடுத்துருக்காங்களோ அந்த நபர்களை எடுத்து பழைய பாட புத்தகம், புதிய பாட புத்தகத்தில் என்ன இருக்கோ அதை மட்டும் பார்த்தாலே போதும். கடகடன் போயெல்லாம் நான் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கேன். ஸோ உடுமலை நாராயணகவி, கல்யாண சுந்தரனார் மற்றும் மருதகாசி, இவங்க 3 பேருக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன, ஒற்றுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 பேருமே திரைப்பட பாடல்களை பாடியிருக்கிறாங்க. சரிங்களா? 3 பேருமே திரைப்பட பாடல்களை பாடியிருக்காங்க. கண்ணதாசன் ஒருத்தர் இருக்காரு, அதுக்கு தனி வீடியோ ரெடி ஆகிட்டு இருக்கு. ஏன்னா அது ஒரு பெரிய கண்டென்ட்டாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ கண்ணதாசனும் இதுக்கு உள்ள அடங்குவார். இப்போ இந்த திரைப்பாடல்கள் மூலமாக மக்களுக்கு சில விஷயத்தை கொண்டு போய் சேர்த்தவங்க என்ன, பொது உடைமை கருத்துக்களை சொன்னது யாரு, இவங்க எந்த ஊர்ல பிறந்தாங்க, புத்தகத்தில் என்னென்ன பாடல்கள் கொடுத்துருக்காங்க, இது மட்டும் நம்ம பார்த்தாலே போதும், வேற எதுவுமே பார்க்க வேண்டாம். சரிங்களா? எஸ். அதே நேரத்தில் நேற்று கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, சார் அப்படியே சொல்லும் போது போகிற போக்கில் அப்படியே ஷார்ட் கட்டும் சொல்லிடுங்க, கிளாஸ் எடுக்கும்போது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்போது அப்படி எங்களுக்கு மைண்டில் வந்துடும், அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எடுக்கும் போதே ஷார்ட் கட் சொல்லிட்டீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு சொன்னதுனால அங்கே இங்கே மானே தேனை பொன்மானை போல் நம்ம ஷார்ட் கட்டை தூவி விட்டுறலாம். சரிங்களா? எஸ். ஸோ உடுமலை நாராயணகவி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார், மருதகாசி, மொத்தம் இந்த 3 நபர்களை பார்க்க போகிறோம். இந்த 3 நபர்களை பொறுத்த வரைக்கும் உடுமலை நாராயணகவி மொத்தம் 2 புதிய பாட புத்தகம், பழைய பாட புத்தகம் 2லுமே இருக்கு. ஸோ 1 அல்ல 2 அல்ல, இந்த லைன் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 அல்ல 2 அல்ல, 1 அல்ல 2 அல்லங்கிறது இந்த பாடல் பகுதியின் தலைப்பு, அது கூட கேட்கலாம். ஸோ 1 அல்ல 2 அல்ல, புதிய பாட புத்தகம் 7th ஸ்டாண்டர்ட். ஸோ அங்கே 6ஆம் வகுப்பு பழைய பாட புத்தகம். அந்த காலம் இந்த காலம், அந்த காலம் எப்படி இருந்துச்சு, இந்த காலம் எப்படி இருந்துச்சு, வேற யாரும் இல்லை, உடுமலை நாராயணகவி அவர்கள் சொன்னது. சரிங்களா? அந்த காலம் இந்த காலம், அது உங்களுக்கு நான் பாடல் பாடும்போது அப்படியே வரிசையாக சொல்லிடுறேன். இது தலைப்பு. சரிங்களா? இந்த சைடு பார்த்தீங்கன்னா, செய்யும் தொழிலே தெய்வம், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். அதே நேரத்தில் துன்பம் வெல்லும் கல்வி, துன்பம் வெல்லும் கல்வி, எஜுகேஷன் தான் துன்பத்தை வெல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். இந்த சைடு மருதகாசி, ஒரே ஒரு பாடல் தான் இருக்குது, ஏர்முனை. டிஎம்எஸ் அவர்கள் பாடின அந்த ஏர்முனை பாடல் நம்ம பழைய பாட புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. ஏர்முனைக்கு நிகராக எதுவுமே இல்லை. அந்த பாடலும் நம்ம இன்னைக்கு பாடிடுவோம். ஏன் உங்களுக்காக நான் அந்த பாடலை கூட ப்ளே பண்ணி கூட உங்களை காமிச்சிடுறேன். சரிங்களா? இப்போதைக்கு ஒரு விரல் புரட்சி இப்போ எப்படி ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சோ, அப்போதைக்கு இந்த டிஎம்எஸ் அவர்கள் பாடின இந்த பாடல் மிகவும் பிரசித்தி பெற்றதாக இருந்துச்சு. ரொம்ப பிரபலமான இருந்த பாடல் அது. சரிங்களா? அது யார் எழுதுனதுன்னா மருதகாசி அவர்கள் எழுதுனது. வாங்க கடகடன் உள்ள என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா, உடுமலை நாராயணகவி அவர்களை பற்றி பார்க்க போகிறோம். உடுமலை நாராயணகவி அவர்கள் ஃபர்ஸ்ட் 1 அல்ல 2 அல்ல, அந்த 1 அல்ல 2 அல்ல புதிய பாட புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் உங்களுக்கு இங்கே சொல்லியிருக்கேன். நமது தமிழ்நாட்டின் பெருமையில சொல்ல 1 2 இல்லைங்கிறாரு. சார், தமிழ்நாட்டோட பெருமையை சொல்றது 1 2 கிடையாது தம்பி அப்படிங்கிறாரு. அதுதான் 1 அல்ல 2 அல்ல தம்பி, சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கு கம்பேரிட்டிவ் ஒப்புமை, இணை இல்லதுக்கு சொல்றதுக்கு 1 அல்ல 2 அல்ல, எக்கச்சக்கா இருக்கு அப்படிங்கிறாரு. அதான் தமிழ்நாட்டின் பெருமைகளை கூறினாலாவை 1 அல்ல 2 அல்ல, பல இருக்கு. 1 அல்ல 2 அல்ல தம்பி, எக்கச்சக்கா இருக்கு தமிழ்நாட்டின் பெருமையை. அதில் தான் ஃபர்ஸ்ட் சொல்றாரு, இங்கும் வீசும் தென்றலின் தேன்மணம் கமலும். இங்க தென்றல், இங்க வீசக்கூடிய காத்துல எப்படி இருக்கும், தேன்மணம் கமலும். அடுத்து சுவைமிகு கனிகளும் பொன் போன்ற தானிய கதிர்களும் இங்க விளையும். இது நீங்க வாசித்தாலே போதுங்க. பாருங்களேன், தென்றல் தரும் இனிய தேன்மணம் கமலும். முடிஞ்சு போச்சு. செங்கனியும் பொன் கதிரும், செங்கனியும் பொன் கதிர், கதிர்னு எதை சொல்றாரு, நெல்மணியை சொல்றாரு. பொன் கதிரும் தந்துவும் நன் செய்வலம், அதுதான் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது இது எங்க தமிழ்நாடு. அப்ப எங்கள்கிட்ட என்ன விளைச்சல் இல்லையா, எங்களால விவசாயம் பண்ண முடியாதா, எங்களால் விவசாயம் பண்ண முடியும். அப்போ விவசாயம் செய்யக்கூடிய மிகப்பெரிய விஷயத்த சொல்கிறாரு. அதே நேரத்தில் எங்கள்கிட்ட இல்லாத புத்தகமா, இசை நூல்களா எடுத்து காமிக்கவா, இலக்கண நூல்களா எடுத்து காமிக்கவா, 10 பாட்டு 8 தொகை எடுத்து காமிக்கவா, அதைத்தான் எடுத்து சொல்கிறாரு உடுமலை நாராயணகவி. என்ன சொல்கிறாரு, பகைவரை வென்றதை பாடுவது, பகைவரை வென்றுவதை பாடுவதுக்கு ஒரு பரணி இலக்கியம் இருக்கு.
பகைவரை வென்றுவதை பாடுவது பரணி இலக்கியம். அத்தோடு இசைப்பாடலான பரிபாடலும் கலம்பகமும். இசைப்பாடலும் பரிபாடல் கலம்பகம். இது இல்லாம 8 தொகையும் வான்புகழ் கொண்ட திருக்குறளுமே போதுமே எங்களுக்கு எங்களுடைய சிறப்பை சொல்ல. இதத்தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க? பகைவென்ற திறம்பாடும் பரணி வகை செல்லும் பரிபாடல் கலம்பகமும் 8 தொகை வான்புகழ் கொண்ட குறளோடு அகமும் புறமும். முடிஞ்சு போச்சு இந்த வார்த்தையிலே. அகம்புறமும் செம்பொருள் கண்ட தமிழ் சங்க இலக்கியங்கள் கொண்டதுதான் எங்க தமிழ் மொழி, எங்க தமிழ்நாடு. சொல்லிட்டாரா? அடுத்து வள்ளல்களை பத்தி சொல்றாரு, பாரி வள்ளல்களை பத்தி சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஃபர்ஸ்ட் நம்பர் 1, முல்லைக்கு தேர் தந்து மலை மேகத்தை விட புகழ் பெற்றவன் எங்கள் வள்ளல் வேள்பாரி. அழகு. அடுத்து புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே தர துணிந்தான் நம்ம குமணவல்லன், குமணவள்ளல். அப்ப இவர்களை போல் புகழ் பெற்று வாழ்ந்த வள்ளல்களின் வரலாறு ஒன்றல்ல ரெண்டல்ல தம்பி அப்படிங்கிறாரு. இந்த வார்த்தையை தான் இங்க கொடுத்திருக்காரு. முல்லைக்கு தேர் கொடுத்தான், இந்த வார்த்தையை கேட்பாங்க டிஎன்பிசியில். சரிங்களா? முல்லைக்கு தேர் கொடுத்தான் வேள்பாரி வான் முகிலினும் புகழ் படைத்த உபகாரி. உபகாரினா வள்ளல் என்று அர்த்தம். உபகாரி என்றால் வள்ளல் என்று அர்த்தம். கவி சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருள் மீறி இந்த வள்ளலாம் குமணனன் போல் வாழ்ந்தவர் வரலாறு உடுமலை நாராயண கவி. அப்ப உடுமலை நாராயண கவினா நீங்க 2 தான் சொல்லிடணும். ஒன்றல்ல ரெண்டல்ல. அந்த காலம் இந்த காலம், அந்த காலம் இந்த காலம் பழைய பாட புத்தகம். இப்ப உடுமலை நாராயண கவியை பத்தி சொல்லியிருக்காங்கன்னா பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுவர் உடுமலை நாராயண கவி. பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்க, இதுக்கெல்லாம் ஷார்ட்கட் கேட்டுறாதீங்க. பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுவர் இவர் தான். அது மட்டும் இல்லாம நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதைகள் எழுதியவர். வார்த்தைகள் ஒண்ணு முக்கியம். பகுத்தறிவுனா இவர் வருவாரு, பொது உடைமைனா பின்னாடி பார்ப்போம். வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். சரிங்களா? பகுத்தறிவு கவிராயர்னா உடுமலை நாராயண கவி. நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதைகளை எழுதியவர். நாட்டுப்புற இசையை கையாண்டவர் கேட்டா இவரை சொல்லிருங்க, உடுமலை நாராயண கவி. பாமர மக்களின் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் சமுதாய பாடல்களை பாடியவர்கள். நல்லா கவனிச்சுக்கங்க. பாமர மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சமுதாய பாடல்களை பாடியிருக்கிறாரு. பொது உடைமை அப்படிங்கிறது இவர் கிடையாது. பொது உடைமைனா அடுத்த நபர் வருவாரு. இவர் பகுத்தறிவு கவிராயர், விழிப்புணர்வு பாடல்களை பாடியிருக்கிறார், நாட்டுப்புற பாடல்களை கையாண்டிருக்காரு. முடிஞ்சு போச்சு. ஓகேவா? இவரது பணி தமிழ் திரைப்பட பாடலாசிரியர், நாடக எழுத்தாளராக இருக்கிறாரு. பாடப்பகுதியில் கூடிய பாடல்கள் தலைப்பு என்னன்னா ஒன்றல்ல இரண்டல்ல அந்த காலம் இந்த காலம். அந்த காலம் இந்த காலம் வந்து எக்ஸ்பிளனேஷனே வேண்டாம். ஒரு தடவை அப்படியே ரீட் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. அந்த காலம் எப்படி இருந்துச்சு, இந்த காலம் எப்படி இருந்துச்சு அது சொல்றாரு. நினைச்சது எல்லாம் எழுதி வச்சது அந்த காலம், எதையும் நேரில் பார்த்தே நிச்சயித்தது இந்த காலம். ஆமா இந்த காலம். இந்த பாடலே இருக்கு, நான் வேணா லிங்க் கொடுக்குறேன். சரிங்களா? அந்த பாடம் அந்த காலம் இந்த காலம்னு திரைப்பட பாடல் அப்படியே இருக்கு. மழை வரும் என்றே மந்திரம் ஜபிப்பது அந்த காலம், இந்த மழை பொழியை வைக்கவே எந்திரம் வந்தது இந்த காலம். ஆமா இந்த காலம். இலிகுலம் என்றே இனத்தை வெறுத்தது அந்த காலம், மக்களை இணைத்து அணைக்க முயற்சி பண்ணுவது இந்த காலம். ஆமா இந்த காலம். திரௌபதி தன்னை துயில் உரித்தது அந்த காலம், பெண்ணை தொட்டு பார்த்தா சுட்டு போடுவேன் என்று சொன்னது இந்த காலம். ஆமா இந்த காலம். சாஸ்திரம் படிப்பது அந்த காலம், சரித்திரம் படிப்பது இந்த காலம், கோத்திரம் பார்ப்பது அந்த காலம், குணத்தை பார்ப்பது இந்த காலம், பக்தி முக்கியம் அந்த காலம், படிப்பு முக்கியம் இந்த காலம், கத்தி தீட்டுவது அந்த காலம், புத்தி தீட்டுவது இந்த காலம், பெண்மையை பேயென பேசி அணைச்சது அந்த காலம், வாழ்வின் கண்ணில் ஒன்றாய் எண்ணி நடப்பது இந்த காலம். ஆமா இந்த காலம். அப்ப அந்த காலம் இந்த காலம் வந்தாலே யாரு? உடுமலை நாராயண கவி. சரி, கிளியரா? அவ்வளவுதான், முடிஞ்சு. அடுத்ததாக நம்ம பார்க்க போறது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். செங்கடுத்தான் காடு என்ற இடத்தில் பிறந்தவர். செங்கடுத்தான் காடு அப்படிங்கிற இடத்துல பிறந்திருக்காரு, பட்டுக்கோட்டையில இருக்கு. சோ பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் நினைக்கிறோம். மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுவர் இவர்தான். மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுவர் இவர்தான். எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தினார். அவரும் சமூக சீர்திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறாரு. வித்தியாசமா இருக்கிறதா மைண்ட்ல வச்சுக்கணும். பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி. மக்கள் கவிஞர்
பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார், மறந்துவிடக் கூடாது. திரை இசை பாடல்களில் உழைப்பாளர்களின் உயர்வை போற்றியவர். கேட்கலாம், வித்தியாசமா இருக்கு. திரை இசை பாடல்களில் உழைப்பாளர்களில் உயர்வை போற்றியவர். எளிய தமிழில் அனைவருக்கும் புரியும்படி கவிதைகளை இயற்றுபவர். சரி. உழைக்கும் மக்களின் துயரங்களை பொது உடைமை சிந்தனைகள். பகுத்தறிவு வேற, பொது உடைமை வேற. தெரியும் தானே? பொது உடைமை சிந்தனை அனைவருக்கும் அனைத்தும் வேணும்னு சொல்றது. பகுத்தறிவுங்கிறது ஒரு விஷயத்தை பகுத்தறிந்து புரிஞ்சு நம்ம அறிவின் மூலமாக பகுத்தறிவு அதை சரியா தவறான்னு யோசிச்சு செயல்படுறது. பகுத்தறிவு வேற, பொது உடைமை வேற. பொது உடைமை இவர் வந்துடுறாரு, சரிங்களா? மற்றபடி இவரும் சமூக விழிப்புணர்வு பாடல்கள் இருக்கு, அவரும் சமூக விழிப்புணர்வு பாடல்கள் எழுதியிருக்காரு. ரெண்டு பேருக்கு பாரபட்சம் கிடையாது, சரிங்களா? அவர் பகுத்தறிவு கவிராயர், அவர் மக்கள் கவியர். அது இல்லாமல் பொது உடைமை சிந்தனைகளை பாடல் மூலமாக வென்றவர். சரி, நமது பாடல் பகுதியில் என்ன இருக்கு? செய்யும் தொழிலே தெய்வம் ஒன்று. அடுத்து துன்பம் வெல்லும் கல்வி. கல்வினால தான் நம்ம துன்பத்தை வெல்ல முடியும் அப்படிங்கிறது புதிய பாடப்புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. பழைய பாடப்புத்தகத்தில் எப்போதும் போல செய்யும் தொழிலே தெய்வம். அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும், படித்தாலே புரிஞ்சிடும், படிச்சிடுவோம். ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதை மறந்து விடாதே. முடிஞ்சு போச்சு, எளிய வார்த்தை. நான் பாட்டுக்கு படிப்பேன், எதுக்கு படிப்பேன்னு தெரியாது, ஏன் படிப்பேன்னு தெரியாது, எல்லாரும் பற்றியும் படிப்பேன். ஆனால் எனக்குன்னு சில ரூல்ஸ் இருக்குது. நான் யாரையும் மதிக்க மாட்டேன், ஆனால் 1.5 மார்க்காக நான் எல்லாரையும் படிப்பேன். எனக்கு கவர்மெண்ட் ஜாப் வேணும். தேராது தம்பி. ஸோ ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதை மறந்து விடாதே, நாட்டின் நெறிதவறி நடந்து விடாதே, நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே, மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது, பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது, மாற்றான் கைம்பொருளை நம்பி வாழக்கூடாது, மாற்றான் கைம்பொருள் மற்றவங்கள பொருளை நம்பி வாழக்கூடாது, தன் மானமில்லா கோழையுடன் சேரக்கூடாது. அடுத்து, துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேண்டும், நீ சோம்பலை கொல்லும் திறன் பெற்றிட வேண்டும், வம்பு செய்யும் குணம் இருந்தால் விட்டிட வேண்டும், அறிவு வளர்ச்சியிலேயே வான் முகட்டை தொட்டிட வேண்டும், வெற்றி மேல் வெற்றி வர, விருது வர, பெருமை வர, மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும், பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணினும் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். இதெல்லாம் ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லையே, ஈஸி, எளிய மொழி, எளிய நடையில் இருக்கு. அடுத்து, செய்யும் தொழிலே தெய்வம். செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமைதான் நமது செல்வம், கையும் காலும் தான் உதவி, கொண்ட கடமைதான் நமக்கு பதவி. அதாவது பயிரை வளர்த்தால் பலனாகும், அதன் உயிரை காக்கும் உணவாகும், வெயிலே நமக்கு துணையாகும், இந்த வேர்வைகள் எல்லாம் விதையாகும், தினம் வேலையுண்டு, குலமானம் உண்டு, வருங்காலம் உண்டு, அதை நம்பிடுவோம், காயும் ஒரு நாள் கனியாகும், நம் கனவும் ஒரு நாள் நனவாகும், காயும் கனியும் விலையாகும், நம் கனவும் நினைவும் நிலையாகும், உடல் வாடினாலும் பசி மீறினாலும் வழி மாறிடாமலே வாழ்ந்திடுவோம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். நாம் செய்யக்கூடிய தொழில் தான் தெய்வங்கிறார். அதாவது இந்த இடத்துல விவசாயத்தை பற்றி தான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ எல்லாமே அதில் இருக்கக்கூடியது, வேர்வைகள் எல்லாம் விதையாகும், தினம் வேலையுண்டு குல மனமாகும் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நம்ம பயிரை வளர்க்கக்கூடிய விவசாயம் சார்ந்த சொல்கிறார். செய்யும் தொழிலே தெய்வம், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். சரிதானே? கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒன்றல்ல ரெண்டல்லனா அவர் என்ன ஒன்றல்ல ரெண்டல்லங்கிறாரு? எங்கள் தமிழ் மொழியை போல எதுவுமே கிடையாது, இலக்கணம் இருக்குது, எல்லாமே இருக்குது. வள்ளல் பாரி வேல்பாரி அவளை பற்றி குமண எல்லா வள்ளல்களை பற்றியும் சொல்லியிருக்காரு. எங்கள்கிட்ட இல்லாத நூல்களா? நாங்கள் என்ன விவசாயம் இல்லாத என்ன தரிசு நிலமா? நாங்கள் பாலைவனத்திலையா இருக்கோம்? நாங்கள் செம்பொன் மிகப்பெரிய பயிர்களை வளர்க்கக்கூடிய விவசாயத்தை வச்சவங்க நாங்கள். எங்களுடைய பெருமைகள் ஒன்றல்ல ரெண்டல்ல. சொன்னது ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல யார் இருக்கோ சொன்ன உடுமலை நாராயண கவி பார்த்தோமா? அந்த காலம் இந்த காலம் அப்போ எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருந்துச்சு பார்த்தோமா? உடுமலை நாராயண கவி இந்த சைடு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாலும் பொது உடைமை கருத்துக்களை சொல்கிறாரு. இதில் இருக்கக்கூடிய ரெண்டு ஒன்று அந்த காலம் இந்த காலம் பார்த்தோமா? அப்புறம் கல்வியை பற்றி ஒன்று சொல்லியிருக்காங்க. முடிஞ்சு போச்சு. கிளியரா? எஸ், முடிஞ்சு, அவ்வளோதான். இறுதியாக நம்ம பார்க்க போகிறது யார் அப்படின்னா மருதகாசி திருச்சி இருக்கக்கூடிய மேலக்குடிக்காடு என்ற இடத்தில் பிறந்தார். மேலக்குடிக்காடில் பிறந்தவர் மருதகாசி பற்றி பழைய பாட புத்தகத்தில் மட்டும்தான் இருக்கிறது. சரியா? ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஏர்முனை அது அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பாடல் திரைப்பட பாடலாக இருக்குது. டிஎம்எஸ் அவர்கள் பாடின பாடல் ரொம்ப ரொம்ப
யூடியூப்பில் பார்த்தா தெரியும், செம்ம ஃபேமஸான பாட்டு அப்போதைக்கு அந்த காலத்தில். திரைக்கவி திலகம் என அழைக்கப்படுபவர் மருதகாசி அவர்கள். முடிஞ்சு போச்சு. இவர்களை திரைக்கவி திலகம் இதை மட்டும் தெரிஞ்சா போதும். திரைக்கவி திலகம் என அழைக்கப்படுவர் மருதகாசி. சரிங்களா? பகுத்தறிவு கவிராயனோ உடுமலை நாராயண கவி. மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். ஓகேவா? மறந்துடாதீங்க. இவர்களுடைய பாடப்பகுதி ஏர்முனை. ஏர்முனையில் இந்த பாடலை கொடுத்துருக்குறாங்க. அழகான அந்த பாடல் வரையில் வந்து நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இல்லைன்னா அந்த பாடல் எப்படி இருக்கும்ல லிங்க் கூட கொடுத்துட்றேன். ஏன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க. இருந்தாலும் நம்ம சொல்லிடலாம். சரிங்களா? ஏர்முனைக்கு நேர் இங்கே எதுவுமே இல்லை. இது வந்து எப்படி அந்த பாடல் வரி இருக்கும்னா, ஏர்முனைக்கு நேர் இங்கே எதுவுமே இல்லை, என்றும் தம்ப வாழ்விலே பஞ்சமே இல்லை அப்படின்னு வரும். அப்போ ஏர்முனைக்கு நேர் இங்கே எதுவுமே இல்லை, என்றும் நம்ம வாழ்விலே பஞ்சமே இல்லை. அடுத்து, பூமியிலே மாறியெல்லாம் சூரியனாலே, பயிர் பூப்பதும் காய்ப்பதுமே மாறியினாலே. அப்படின்னா பூமியெல்லாம் மாறியினால தான், மழையினால தான், அந்த சூரியனால தான். அதாவது பூமியிலே மாறியெல்லாம் சூரியனாலே, பயிர் பூப்பதும் காய்ப்பதும் மாறியினாலே, மழையினால. நாம சேமபுரவாழ் உழைப்பதனாலே, இந்த தேசமெல்லாம் செழித்திடுவோம் நம்ம கையாலே. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, நலம் பெறுதெல்லாம் விவசாயிங்கனால தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்து, நெத்தி வேர்வை சிந்தினோமி முத்து முத்தாக, அந்த நெல்மணியாய் விளைஞ்சிருக்கு கொத்து கொத்தாக. அப்ப நம்ம வேர்வை சிந்தி நம்ம உழைக்கக்கூடிய இந்த விஷயம் ஸோ நெல்மணியா கொத்து கொத்தா நமக்கு கிடைக்குதா? நம்மளுடைய வேர்வை துளிகள் எதுவா கிடைக்குதா? கொத்து கொத்தா நெல்மணியா கிடைக்குதா? பக்குவமாய் அறுத்து அதை கட்டு கட்டாக அடிச்சு பதறு நீக்கி குவிச்சு வைப்ப முட்டு முட்டாக. அதாவது அது எல்லாத்தையுமே எல்லாம் அடிச்சு முத்து முட்டா வைப்பாங்கல்ல, அந்த விஷயத்த சொல்றாங்க. அடுத்து, வளர்ந்து விட்ட பருவ பெண். இதுதான் புத்தகத்தில் கேட்டிருக்காங்க. இதுதான் எனக்கு பிடிச்ச லைனும், இந்த பாடலறையில் எனக்கு பிடிச்ச லைனும் இதுதான். வளர்ந்து விட்ட பருவ பெண் போல, அதாவது வளர்ந்து விட்ட பருவ பெண் உனக்கு வெக்கமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதாவது நெல் வந்து நல்லா விளைஞ்சதுக்கப்புறம் இப்படி நிறைய நெல் வந்ததுக்கப்புறம் இப்படி சாயும் இல்லையா, அதை பருவ பெண்ணோட கம்பேர் பண்ணுறாரு மருதகாசி. ஓ, நீ வந்து உனக்கு வந்து வளர்ந்து விட்ட பருவ பண்ணுன்னு நினைப்போ இப்படி வெக்கப்படுறியே அப்படிங்கிறார். எதை? நெல்மணிய. சரிங்களா? அதான், வளர்ந்து விட்ட பருவ பெண் உனக்கு வெட்கமா, தலை வளைஞ்சு சும்மா பார்க்குறியே தரையின் பக்கமா. அப்படியே வளைஞ்சு தரையின் பக்கமா பார்க்குதான். சரிங்களா? அடுத்து, இது வளர்த்து விட்ட தாய்க்கு தரும் ஆசை முத்தமா, என் மனைக்கு வர காத்திருக்கும் நீ என் சொத்தமா. அதாவது நீ வெக்கப்படுற, நீ வந்து கீழே பார்க்குறவன் இல்லையா, அந்த நிலத்துக்கு தன் தாய்க்கு நீ முத்தம் கொடுக்குறியேன்னு கேட்குறாரு. அதான், இது வளர்த்து விட்ட தாய்க்கு தரும் ஆசை முத்தம். வெக்கப்பட்டு பார்க்குறேங்கிறோம்ல, அது வெக்கப்பட்டு பார்க்கல, அந்த கொடுத்த இந்த நிலத்துக்கு, இந்த பூமிக்கு அது ஆசை முத்தம் கொடுக்குதான். என் மனைக்கு வர காத்திருக்கேன், வீட்டுக்கு வர போற, நீ என்னோட சொத்தமா அப்படிங்கிறாரு. ரொம்ப அருமையான பாடல். லிங்க் வேணா கீழே கொடுக்குறேன், ஒரு தடவை பாருங்க. மறக்கவே மறக்காது. தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் சந்திக்கலாம். அடுத்த தான் நம்ம பார்க்க போகிறது கவியரசு கண்ணதாசன் அவர்களை பற்றி பார்த்தோம்னா கொஞ்சம் நிறைய டாபிக் தான் கொடுத்துருக்காங்க. ஒட்டுமொத்தமாக பார்த்துட்டு டக்குன்னு வந்துடுறேன். மீண்டும் சந்திக்க போகிற உங்களுக்கு விடைபெறுவது உங்களை அனுப்பிச்சு கார்த்திக். நன்றி, வணக்கம்.